chapter 2 numbers and sequences quick revision. First topic வந்து பார்த்தோம்னா Euclid division lemma and Euclid division algorithm. Euclid division lemma algorithm ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். A equal to b cube plus r. இந்த a ஓட வேல்யூ வந்து b விட greater than இருக்கணும். ஸோ a வந்து greater இருக்கோ அதை வந்து a வா எடுத்துக்கிறோம். ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே போனோம்னா அதுதான் அல்காரிதம். அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸஸை கரெக்டாக செக் பண்ணும்போது நமக்கு அந்த ஏவோட வேல்யூ பியையும் கியூவையும் கோஷன்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது ஏக்கு ஈக்குவலண்ட்டாக வரணும். அதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இன் கேஸ் ஆஃப் நமக்கு அல்காரிதம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா என்ன? ஒரு கொஷின் கொடுப்பாங்க, அந்த கொஷினை வந்து நம்ம எல் டிவிஷன்லையோ இல்லை வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு ஈக்குவேட் பண்ணணும் எந்தெந்த பவர்ஸ் வந்து கரெக்டாக ரெகுலரைஸ் ஆகி வருது அப்படின்னு. ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபைனலைஸ் பண்ணும்போது 2 பவர் 18 இன்ட்டு 3 பவர் 16 வந்ததுன்னா ஏக்கும் பிக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா டைம் கான்ஸ்டண்ட்டாக மாறாது. ஸோ டைம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு வீக்குக்கு 7 டேஸ், அந்த 7 டேஸ் அந்த 7ன்றதை நம்ம மோடாக யூஸ் பண்ணுவோம். அண்டு ஏஎம் பிஎம் கன்சிடரேஷனில் டைமிங்கில் வந்ததுன்னா ஒரு கிளாக்கில் நமக்கு 12 ஹவர்ஸில் ஏஎம் பிஎம்மாக மாறும். அப்போ அந்த மோடில் அந்த 12 யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் இயர் பேசிஸில் வந்ததுன்னா 365, அந்த 365 டேஸில் 12 மந்த்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டான விஷயங்கள் எதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் வருதோ அதெல்லாம் வந்து மாடுலர் அரித்மெட்டிக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து ரயில்வேல 24 ஹவர்ஸ், அப்போ அது மோடில் 24 ஹவர் வரும். இன்கேஸ் ஆஃப் ஏஎம் பிஎம் கொடுத்தாங்கன்னா நம்ம 12 AM 12 PM அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துல மோடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 12 யூஸ் பண்ணுவோம். இல்லை டேஸில் இப்போ இன்றைக்கி என் அங்கிள் வந்துட்டார் ஃப்ரைடே, ஒரு 45 டேஸ்க்கு அப்புறமா என் அங்கிள் வரும்போது என்ன டே அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல மோடை நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அந்த 7ன்றது தான் இந்த இடத்துல மோடு. ஸோ மோடுன்றது ஒரு கான்ஸ்டன்டான விஷயம். அந்த மாடுலாரில் வரக்கூடிய மாடுலராக நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறோம். அப்போ அந்த மாடுலர் அரித்மெட்டிக் நம்ம கேட்டாங்கன்னா எந்த விஷயம்லாம் கான்ஸ்டன்ட்டாக நமக்கு இந்த கொஷின் பேசிஸில் சேஞ்ச் ஆகாமல் இருக்கோ அதை நம்ம மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் இருக்குது. இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் காமன் டிஃபரன்ஸ் இருக்கும், ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் காமன் ரேஷியோ இருக்கும். அந்த சீக்வன்சஸில் காமன் டிஃபரன்ஸ் இருக்கா, காமன் ரேஷியோ இருக்கான்னு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்களா, அது ஏபிஐ இல்லை ஜிபிஐன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ ஏபிஐ இருந்தால் டிஎன் ஃபைன் பண்ணுறதுக்கு a + n - 1 × d அண்ட் ஜிபிஐ இருந்ததுன்னா டிஎன் = a × r⁻n - 1. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்களோ அந்த என்னன்றது அத்தனாவது டேர்ம், அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஏபி ஜிபியில் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் கேசஸ் என்னன்றதை பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்தால் ஒரு ஃபார்முலா, அண்டு ஆட் நம்பர்ஸ் வந்தால் ஒரு ஃபார்முலா, கியூப் வந்ததுன்னா ஒரு ஃபார்முலா. இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து ஓவர். ஸோ இப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.